வெல்கம் பேக். இது நாம் ராஜ்கோட் மேசிகள் சட்டைகள் வழங்கும் ஜூஸ் பறக்கும். அடுத்தது ஸ்டேஜுக்கு வர போற டீம் ஏஜ் பேபிஸ். ஐஸ்வர்யா செல்லம் செல்லம் ஒரு கிஸ் பண்ண. நீ கிஸ் பண்ணினா என் கண்ணு ரெட் ஆயிடும். நான் கிஸ் பண்ணினா ஒரு லிப்பு பிளாக் ஆயிடும். பரவாயில்லையா? ஓகே ஓகே பண்ணு பண்ணு பண்ணு. ஐயோ லட்டி எடுத்து பின்னிடுவேன். சாரி, இது வேற. சாரி சாரி, நீங்களா? சாரி மேடம். அது சொல்றா செல்லம். சொல்லு சொல்லு சொல்லு. சார், யாருகிட்ட சார் பேசிட்டு இருக்கிறீங்க? தங்கச்சி கிட்ட. உங்களுக்கு தான் தங்கச்சி இல்லையே? வா தங்கச்சி தரா. சரி. ஹலோ ஹலோ. என்னது உதான் வச்சான்? என்னது டவரே கிடைக்க மாட்டேங்கிறா. ஹலோ ஹலோ ஹலோ. டவரே கிடை. ஹலோ பேசுறேன். புறா டவர் கிடைச்சிச்சுடா. ஹலோ ஹலோ. என்ன குமார் நம்பர் கேட்டிருந்தேன்ல, கொஞ்சம் நம்பர் சொல்றா. சொல்றா. நம்பரை குறிப்பா. நம்பரை குறிப்பா. 99 44 456 சொல்றேன்ல. 678 எழுதியா? ஓகே மச்சான். சரி சொல்றா. போலாமா? எத்தனை மணிக்கு வரேன்ற? சரி வச்சுருவா. வேற சார் என்ன என் வீட்டுக்குள்ள நீங்க? உங்க வீட்டுல நானு? ஆமா சார். அது சின்ன என்கொயரி இருக்கு. போனை கொடுங்க சார். மை போன். போனை கொடுறா. போலீஸ் ஸ்டேஷன் வீடு தெரியலையா? சார் பிரிண்ட் சூப்பரா இருக்கு சார். அவளும் வெள்ளையா இருக்கா, நானும் வெள்ளையா இருக்கேன். எங்க கோனே சார் கருப்பா போறோம். ஐயோ கேளுங்க சார். மேடம், நீங்களும் வெள்ளையா இருக்கீங்க, நீங்களும் வெள்ளையா இருக்கிறீங்க. குழந்தை எப்படி கருப்பா போறோம்? அதாவது இன்ஸ்பெக்டர் பார்த்தா டவுட் ஆகுது. கருப்பு மாடு இருக்குல்ல, எப்படி வெள்ளை கலர்ல பால் கறக்குது? ஆமா. கருப்பு கோழி ஆமா எப்படி முட்டை போடுது? வெள்ளை கலர்ல. அதே மாதிரி உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா கொஞ்சிருங்க. இது என்ன? வெத்தலை. என்ன கலர்ல இருக்கு? பச்சை. இது என்ன? பாக்கு. என்ன கலர்ல இருக்கு? ப்ரௌனு. இது என்ன? புகையில. என்ன கலர்ல இருக்கு? கருப்பு. இது என்ன? சுண்ணாம்பு. என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை. இப்போ பச்சை, பிரவுனு, இந்த பிளாக்கு, இந்த ஒயிட், சுண்ணாம்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா கையில பிடி, வாயில போடு. ஓ வாயில போடுறா. நல்லா மெல்லு. மெல்லியா? இப்ப துப்பு. கீழே துப்பு. என்ன கலர்ல இருக்கு? சவுப்பு. இதே மாதிரி தான். அதாவது கலரும் அதாவது இதெல்லாம் மிக்ஸ் ஆகி எப்படி இந்த ரெட் வந்ததோ அதே மாதிரி தான் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகி பிளாக் வந்தது. எங்க குடும்பத்துல குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டீங்க. வாங்க அடுத்ததா இன்னொரு செவப்பா பிள்ளை பெற்றுக்கலாம். ஒரு வெத்தலை பாக்கல எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டோம்.
சார் எனக்கு வாழ பிடிக்கல சார், நான் சாகணும் சார், நான் சாகணும் சார், நான் சாகணும் சார். நீ வெளில போடா, வெளில போடா. அங்க போ, அங்க போ, போங்க. இப்ப நீ வந்த வேகத்தை விட இன்னும் வேகமா வந்து என்ன கட்டிப்பிடி. சார் எனக்கு வாழ பிடிக்கல சார், நான் சாகணும் சார். போயிடுச்சுடா. அப்ப நீதான் அவன் கவலை புடிச்சா? அப்பனா இவகிட்ட வாழ பிடிக்கல, டைவர்ஸ் வாங்கி விடுறது. டேய், உங்களுக்கு வந்து சேர்றதுக்கும் நாங்க வேணும், பிரிக்கிறதுக்கும் நாங்க வேணுமா? மேட்டர் சொல்றா சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவன் மூலியமா ஒரு புள்ள பூச்சி பார்க்க முடியல சார். இது என்னோட பிரச்சனையா அவரோட பிரச்சனையா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார். என்னையா பிரச்சனை சார்? எங்களுக்கு கல்யாணம் ஆன 3ஆம் நாளே நாங்க பிரிஞ்சிட்டோம். 2 பேருக்கும் தனித்தனி ரூம் இருந்தாலும் ராத்திரி 12 மணிக்கு அவ என் ரூமுக்கு வருவா. வந்து நான் போத்திருக்க பெட்ஷீட்டை அப்படியே எடுப்பா சார். ஒரு நிமிஷம். உட்கார்ந்து சொல்லு, கொஞ்சம் கதை நல்லா இருக்குது. போமா சட்டை பட்டனு ஒண்ணு ஒன்னா கழட்டுவா சார். சொல்லு. கழட்டிட்டு ஒரு குடம் தண்ணி எடுத்து நம்மள ஊத்திட்டு சொல்லுவா பாருங்க ஒரு வார்த்தை. என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவா? அவனே பெட்ல இனிமே ஒண்ணுக்கு போட கல்யாணம் வச்சு சொல்லு. அடுத்தது இல்ல சார், இப்படிதான் சார் என் வீட்டுக்கு முன்னாடி பஞ்சாயத்து போர்டு பைப் இருக்கு சார். அங்க வந்து எதிர்க்க லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும் சார். பொண்ணுங்க இந்த பக்கமோ அந்த பக்கமோ வந்துன்னு போயிட்டு இருப்பாங்க சார். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அப்படியே நின்றுட்டு குளிப்பான் சார். ஓ, அறிவில்லை உனக்கு? லேடிஸ் எல்லாம் நடமாடுறோம், ஒழுங்கா குளிச்சு வைக்கவே இல்லை உனக்கு சார். ஒரு ஆம்பளை டவல் கட்டி குளிக்கிறதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு போகுது? அதுதானே, அவன் டவல் கட்டி தானே குளிக்கிறான், அதுல இல்ல உனக்கு டவுட்? அந்த போய் நீ சார் இந்த டவல் கட்டி குளிக்கிறதுல என்ன சார் பிரச்சனை இருக்கு போகுது? நீங்க வாங்க, இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, நம்ம வேலை எடுக்கிறது போவோம். நீதான் பஞ்சாயத்து பண்ணும் சார். சொல்லு, என்ன சார் சொன்னீங்க நீங்க? என்ன வெத்தலை என்ன கலர் சார்? பச்சை. சுண்ணாம்பு என்ன கலர் சார்? வெள்ளை. நாங்க பாக்கு என்ன கலர் சார்? பிரவுனு. பிரவுனு. புகையில என்ன கலர் சார்? பிளாக். பிளாக். சுண்ணாம்பு நாங்க. பாக்கி 3 பேர் யாரு? சோதனை மேல் சோதனை போதும் ஏஜ் பேபிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு கான்செப்டும் பிடிச்சிருந்தது, எல்லாரோட டைமிங் பிடிச்சது. பட் டெலிஃபோன் ராஜா மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், எனக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி பேசி காமெடின்னு ஒண்ணு இருக்கு, பேசாம காமெடின்னு இல்ல, சைலன்ஸ் பிட்ல இருக்குல்ல, அந்த ஒரு பிட்டு இவர் போன் அடிக்கும் போது ஒரு குவைட்டா வந்து பாத்துட்டு இருந்தாரு பாருங்க, அதுவே அவ்வளவு சிரிப்பா இருந்துச்சு. டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காமெடியில. ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெலிஃபோன் ராஜா டூல். தேங்க்யூ மேம். ரமேஷ் கண்ணா சார், நல்லா பண்ணிருந்தீங்க எல்லாமே. அந்த பாவம் அந்த அந்த வெத்தலை பாக்கு சொன்ன மேட்டர் இருக்கு, அது ஏற்கனவே வந்த மேட்டர் தான். அது எப்படி முடிக்க போறீங்கன்னு வித்தியாசமா முடிச்சிங்க, அது நல்லா இருக்கு. நைஸ். தேங்க்யூ சார். ரோஜா மேம், ஐஷு சொன்ன மாதிரி அவங்க போன் நம்பர் எழுத சொல்லும் போது உங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயலாக் இல்லைன்னா கூட சிரிக்க வைக்கிறீங்க. நிறைய ஸ்கிட்ஸ் நாங்க பாத்துருக்கோம், மேடம் எனக்கு தான் பாத்துருக்காங்க. ஆனாலும் அவங்க ஃபுல் சவுண்டு விட்டு ஹசீனா எப்போ சவுண்டோட தான் வருவாங்க, சவுண்ட் பார்ட்டி. என்ன அவங்கள போய் சந்தேகப்பட்ட எப்படி சுண்ணாம்பு நாங்க அந்த 3 யாருன்னா திருந்தவே மாட்டீங்களா? வெரி நைஸ். Thank you judges and thank you H babies. Time for a break on Ram Rajkot Musical Sattagal Valangum Dool Varakum.